திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்னும் பூவை செங்குட்டுவன் பாடலுக்கு இணங்க அரிதான பொருள்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் திருப்புகழ் உரைத்தவரான அருணகிரிநாதரை சும்மா இரு என்ற முருகப்பெருமான் சும்மா இருந்தாரா என்றால் அதுதான் இல்லை. பொங்கும் கவிகளை எழுதும் ஆற்றலை தனது வேல் கொண்டு அருணகிரி நாவில் எழுதினார். பின்னர் அருணகிரிநாதர் அழகு தமிழில் திருப்புகழை பல சந்தங்களை அழைத்தருளினார். நம் வாழ்க்கையை சீர்குலைக்கும் அடுத்த பகைகளும் நம் மனத்தை கெடுத்த பகைகளுமான மண், பெண், பொன் ஆகிய மூவாசி பகைகளையும் அறுத்து ஆறு முகனை நினைத்து நாவார திருப்புகழை நாள்தோறும் ஓதி வந்தால் வாராது வந்த மாமணி போல் முருகன் வந்து நமக்கு அருள் புரிவான். அடுத்தவருக்கு அருளும் அவனது மரத்தை இந்த நில உலகம் இதுவரை கண்டு வந்துள்ளது, இனியும் காணும். வேலும் நம்மை ஆளும்.